ஒரு காலத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்கும்? ராயப்பேட்டையில் நடக்கும், இல்ல ஜெயலலிதா வீட்டுல நடக்கும். போயஸ் கார்டன் போவாங்க, படையெடுப்பாங்க. கூட்டணிக்கு தலைமை யாரு? அதிமுக தான் தலைமை வகுக்கும். ஆனா இன்றைக்கு இதே தமிழ்நாட்டிலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 6 முறை எடப்பாடி டெல்லிக்கு போறாரு அமித்ஷாவை சந்திக்க. அதிமுக பிறந்தது யாரு? 5 இதே அமித்ஷா தான். இன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைக்கிறது யாரு? இதே அமித்ஷா தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தோழர்கள் எங்கிட்ட சொன்னாங்க, 2 IPS இறக்கி இருக்கிறோம். ஒரு IPS கர்நாடகால இருந்து வந்திருக்காரு, இன்னொரு IPS நாகாலாந்துல இருந்து வந்திருக்காரு. சும்மா ஸ்டாலின் கண்ணுல விரல விட்டு ஆட்ட போறாரு பாருன்ட்டு. அந்த ஆடு அண்ணாமலையும் ஜாட்டையில அடிச்சுக்கிட்டான், உருண்டான், புரண்டான், பட்டு அடிச்சான், கொட்டை போட்டான், என்னவோ பண்ணான். கடைசியில் அவனை ஃபியூஸை பிடிங்கி போடா திரும்ப ஆடு மேடம் மைக்குன்னு சொல்லிட்டு அமைச்சிட்டாங்க. அறிவாலயத்தின் செங்கலை உருவிடுவேன் அப்படின்னாரு. கட்சியில பார்த்தா அவர் எங்க போய் உருவிட்டு இருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு IPS இந்த ஆள் புது உத்தரவு போடுறான், ஜனகணமன தான் முதல்ல பாடணும். சட்டசபையில பெரியார் பேர் இருக்கு, அம்பேத்கர் பேர் இருக்கு, அதை நான் படிக்க மாட்டேன், உங்களோட திட்டங்களை நான் சொல்ல மாட்டேன். அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ வந்த கவர்னரா? ராஜ்பவன்ல அந்த பேரை வேற மாத்திட்டாங்க, மக்கள் பவனா. ஏடா மக்கள் பவன் நாங்க பார்த்ததே இல்லடா, திறந்து கொடுங்கடா, இப்ப அது போய் பார்க்கலாம்டா. ஏன்னா அவ்வளவு வேலை செய்யற CM ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டு தான் வாழ. இவனுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 50 ஏக்கர் இடத்துல ஒரு பெரிய போஸ்ட் ஆபீஸ் வேலை செய்யற ஒரு கவர்னருக்கு இவ்வளவு பெரிய வேலை. அதான் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி போல நாட்டுக்கு கவர்னர். எடுத்துறியா? விவசாய சட்டங்கள் வந்துச்சு ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த மோசமான சட்டங்களை எதிர்த்தது யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்த்தாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எதிர்த்தாரு. எடப்பாடியார் ஆதரிச்சார். கேட்டா நான் ஒரு விவசாயி, எனக்கு தான் அதை பத்தி தெரியும் அப்படின்னாரு. மாடு அண்ணாமலை இந்த விவசாய சட்டத்தில் இருக்க கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்க எடுக்க மாட்டோம், அதை நிறைவேற்றி தருவோம். கிட்டத்தட்ட 100 பேர் செத்தாங்க. பஞ்சாப்ல எலெக்ஷன் வரப்போதுன்னு மோடி அரசு அதை திரும்ப பெற்றது. எங்க போனீங்க நீங்க? அப்போ SIR மேற்கு வங்காளத்துல UPல இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருடைய பேரா எடுத்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் பேரு இப்ராஹிமா? இல்லவே இல்லை. போனா அவங்க பேரு நூர்ஜஹானா? இல்ல, ஓட்டு இல்ல என்று தெளிவாக கிட்டத்தட்ட 1.5 கோடி முஸ்லிம்களுடைய பெயர்கள் நீங்க எடுத்தீங்க. அதை முடிச்சுக்கிட்டாரு நம்முடைய முதல்வர். நீ இனிமே இந்த திட்டம் இங்க பலிக்காது சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு. அதன் பிறகு வேற வழியே இல்லாம இங்க இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் நமக்கு பணிந்தது. ஆகவேதான் மிக குறைந்த அளவில் இந்தியாவிலேயே இங்கு நீக்கங்கள் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் சாதனைகள். திமுக ஆட்சியை உறுதி செய்வோம், மதவெறி கூட்டணியை விரட்டி அடிப்போம் என்ற தலைப்பிலே அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பொதுச் செயலாளராக நடைபெற்று வருகின்ற திராவிடர் விடுதலை கழகம் தமிழ்நாடு முழுவதும் 1000 பரப்புரை கூட்டங்களையும் சென்னையில் 200 கூட்டங்களையும் நடத்தி வருகிறது. தேர்தல் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் பரப்புரையை ஆரம்பித்து விட்டோம். இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய எங்கள் அருமைக்குரிய மாமா மூத்த பெரியாரியல்வாதி PTC வெங்கடேசன் அவர்களே, இங்கு எங்களுக்கு உதவிகளை நல்கி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர் அருமைக்குரிய வட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி ரமேஷ் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் இயக்கத்தின் தோழர் கண்ணன் அவர்களே, தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லா கருத்துக்களையும் அற்புதமாக ஒரு கலை நிகழ்ச்சி வாயிலாக சொல்லி சென்றிருக்காங்க. நான் ஒரு 10 மணித்துளிகள் ஏன் இந்த ஆட்சி தொடர வேண்டும், எதற்காக இந்த ஆட்சியை நாம் ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை ஒரு சில மணித்துளிகளில் பேசி விடைபெற்று செல்லலாம் என்று இருக்கிறேன். தோழர்களே, நம்முடைய முதல்வர் சொன்னார், நான் இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் என்றால் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தேர்தல். இதுக்கு முன்னாடி பல தேர்தல்கள் நடந்தது. முதல் தேர்தல் 1952 நடந்தது. இரண்டாவது தேர்தல் 57, அதில் தான் திமுக கழகம் 15 இடங்களை வெற்றி பெற்றது. அப்பொழுது திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் போட்டி. 67 வரை அது தொடர்ந்தது. 67 அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வரான பிறகு பின்னர் 72 காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான ஒரு தேர்தல். அதன் பின்னர் எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கும், பின்னர் ஜெயலலிதாவிற்கும் திமுகவிற்கும், ஆக தொடர்ந்து மாநில அளவில் தான் ஒரு தேர்தல் நடந்து வந்துச்சு. மாநில தலைவர்களை எதிர்த்து தான் தேர்தல் நடந்து வந்துச்சு. என்றைக்குமே இது ஒன்றிய அரசை எதிர்த்தோ அல்லது ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர்களை எதிர்த்தோ இந்த தேர்தல் நடந்ததில்லை. ஏன்னா அது மாநில தேர்தல். ஆனால் இன்று ஏன் இந்த தேர்தல் டெல்லிக்கும் நமக்கும் உள்ள தேர்தல் முதல்வர் அறிவிக்கிறார்னா, இந்த தேர்தலிலே ஒன்றிய அரசானது தமிழகத்தை வஞ்சிக்கிறது.
ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா சொல்வார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. தெற்கு வாழ விடாமல் செய்யப்படுகிறது, வடக்கு தேஞ்சிடுச்சு, அவ்வளோதான். வடக்குக்கு தேய்ந்து போய்விட்டது. கங்கை கரையோரத்திலே கங்கை சமவெளி என்றால் மிகப்பெரிய சமவெளி. நாங்கள் தான் நாகரிக தொட்டிலாக இருந்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் இன்று வறுமை கோட்டிற்கு அதிகமாக வாழக்கூடிய கூலி தொழிலாளர்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக பீகாரும் உத்தரப்பிரதேசம் ஒரிசாவும் மேற்கு வங்காளமும் மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும் இருக்கிறது. ஆனால் வரலாற்று பொறியியல் அறிஞர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்தியாவில் தென் மாநிலங்கள் மட்டும் இல்லைன்னா இந்தியாவே ஜிடிபியில் மிகவும் குறைந்து போயிருக்கும், வறுமை கோட்டிற்கு கீழே மக்கள் வாழ்கின்ற மிக மோசமான நிலைமைக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆகவே அண்ணா அன்றைக்கு கூறியது பொய்த்து விட்டது. இன்றைக்கு தெற்கு வளர்ந்திருக்கிறது. அது கர்நாடகாவாக இருந்தாலும், ஆந்திராவாக இருந்தாலும், தெலுங்கானாவாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், தமிழ்நாடாக இருந்தாலும், இன்றைக்கு கல்வித்துறையிலே 100% லிட்ரஸி கேரளா, 95% லிட்ரஸி தமிழ்நாடு, 94% லிட்ரஸி கர்நாடகா, அடுத்து ஆந்திரா, அதற்கடுத்து தெலுங்கானா என்று உயர்ந்து நிற்கிறது. ஆனால் வடக்கு அப்படி இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு, அதுவும் மோடி அரசு 2014ஆம் ஆண்டு அவர்கள் வந்த பிறகு தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது தாக்குதல். ஏன்னா நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி உள்ள புகுந்துடுச்சு. இன்றைக்கு கர்நாடகாவில் கூட 2 முறை அவர்கள் ஆண்டு விட்டார்கள். எட்டியே பார்க்க முடியாத இரும்பு கதவாக இருந்த கேரளாவில் கூட திருவனந்தபுரத்தில் இன்றைக்கு அவர்கள் மேயர் பதவியை பிடிச்சிட்டான். சுரேஷ் கோபி என்கிற ஒரு மத்திய அமைச்சர் அங்கே பிஜேபியில் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அது ஜெயலலிதா காலம் முதல் கொண்டு மோடியா லேடியா என்று கேட்டபோது 40க்கு 40 அடித்தோம். அதன் பிறகு கலைஞர் இருக்கும் போது அடித்தோம். பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இல்லாத போதே வெற்றி பெற்றார். இப்பொழுதும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ பிஜேபிக்கு இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லா திட்டங்களும் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பாருங்க. எனக்கு முன்னாடி சொன்னாங்க, நாம 1952 குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி, அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது, எங்களுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கியா, எங்களுக்கான ஒரு கல்வி திட்டம் இருக்கு. அதற்கு ஃபவுண்டேஷனை நாங்கள் 1920களிலே நீதி கட்சி மூலமாக போட்டுட்டோம். நீதி கட்சி மூலமாக எல்லா இடத்திலும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. சத்துணவு கூட அப்போ மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளிலே மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சி அரசர் சர்பிடி தியாகராயர் இருக்கும் போதே நாங்கள் போட ஆரம்பித்தோம். அது படிப்படியாக வளர்ந்து காமராஜர் அவர்களால் விருத்தி செய்யப்பட்டு எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டம் என்ற மிகப்பெரிய பரவலாக கொண்டு வரப்பட்டு அதை அற்புதமாக விரிவுபடுத்தி கலைஞர்கள் முட்டை போடும் அளவிற்கு கொண்டு வந்தார். வாரத்தில் 4 நாள் முட்டை, 3 நாள் சத்துணவு மாவு, 2 நாள் ஏதாவது சுண்டல் அவியல் என்று கொடுக்கக்கூடிய படிப்பதற்கு ஒரு நல்ல உயிர்ச்சத்து உள்ள பொருட்களை தந்து மாணவர்களுடைய கல்வியை வளர்த்த. ஆனால் நீ என்ன பண்ற, நியூ எஜுகேஷன் பாலிசி. நியூ எஜுகேஷன் பாலிசி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் நாட்டிலே தமிழ்நாட்டிலே இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் கல்வி கற்றிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக எங்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52% உயர்கல்விக்கு பெண்கள். நீங்கள் இந்தியாவில் 30% தான், நாங்கள் 52% எட்டு விட்டோம். எங்களுடைய டிராப் அவுட் ரேட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 8% தான். இடைநிற்றல் கல்வி மிக குறைந்த அளவு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அகில இந்திய அளவில் அது 24% இருக்கு. ஆக எங்களுடைய ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் வேலை செய்யுது. ஒரு கம்பெனி லாஸில் போச்சுன்னா அந்த கம்பெனியை பார்த்து எல்லாரும் ஷேர் போடுவானா, வெற்றி பெற்ற கம்பெனி மேலே ஷேர் அதிகமாக போடுவானா? ஆக வெற்றி பெற்ற எங்களுடைய திட்டம் நல்லா இருக்கும்போது நீங்கள் உருப்பாத ஒரு கல்வி திட்டம். 3ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 5வது படிக்கும்போது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 8வது படிக்கும்போது ஒரு பொது தேர்வு, 12வது படிக்கும்போது ஒரு பொது தேர்வு, 10வது படிக்கும். ஆக தொடர்ந்து நாங்களாம் இன்றைக்கு எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது நாளைக்கு எஸ்எஸ்எல்சி தேர்வுகள் தொடங்க இருக்கு. அப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பொது பரீட்சை வருது, எஸ்எஸ்எல்சி பரீட்சை வருது, 10வது பரீட்சை வருதுனால அல்லு விட்டுரும். எங்களுக்கு 3 மாதத்துக்கு எங்களுக்கு தூங்க விட மாட்டாங்க. எப்படியாவது படித்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிடுறாங்கன்னுவாங்க. ஆக பொது தேர்வு என்றாலே, +2 தேர்வு என்றாலே எல்லா வீட்டுக்கும் எல்லாருக்குமே பயம். இன்றைக்கு நம்ம வீட்டில் படிச்சிருக்காங்க, அப்போ எப்படி பிள்ளைங்களை படித்து பாஸ் பண்ணுன்னு. ஆனால் நீ குழந்தையிலேயே பயமுறுத்துற. எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை, தேவைப்பட்டா படிச்சுப்போம், எனக்கு ஹிந்தி தெரியும், நான் தேவைப்பட்டா படிச்சுக்கிட்டேன்.
ஆனால் அந்த மொழி மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை, நீ திணிக்கிற. 1938ஆம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்து திணிச்சாரு, பெரியார் எதிர்த்தாரு. முதல் இந்தி போராட்டம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க 1965 தான் முதல் இந்தி போராட்டம் என்று. இல்லை, 1938ஆம் ஆண்டு முதல் இந்தி போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் தான் துவக்கினார். ராஜாஜி அதிலிருந்து பின்வாங்கி போனார். பள்ளிகளை மூடினார், நாம் பள்ளிகளை திறந்தோம். இன்றைக்கு குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்த ராஜாஜி, எனக்கு முன்னாடி சொன்ன உமாபதி சொன்ன மாதிரி அதை எதிர்த்தோம். அப்போ அப்பனோட தொழில் தான் புள்ள செய்யணும்னு கொண்டு வரும்போது அதை எதிர்த்தோம். காமராஜரை கொண்டு வந்தோம். நீ இன்னைக்கு சொல்ற விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று கொண்டு வர, அதில் அப்போ சொல்ற செய்யற வேலையை தான் புள்ள செய்யணும்னு சொல்ற. ஆக எல்லா திட்டங்களுமே ஒரு அடிமைத்தன திட்டமாக, மக்களை உயர்விக்கிற திட்டமாக இல்லை. நீ என்ன 14 ஆண்டு இருக்கீங்களா, என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க நீங்க? நியூ எஜுகேஷன் பாலிசி. இந்தி வேண்டாம்னு சொல்றோம், நீ இந்தி திணிக்கிற. ஏற்கனவே எங்களுக்கு பேர்டன், ஏற்கனவே நாங்கள் பாடத்திட்டத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். கூடுதல் சுமையை நான் ஏன் சுமக்கணும்? எதுக்கு? எனக்கு இங்கிலீஷ் போதும், எங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு போதும். அண்ணா அவர்களோட கேட்கும்போது உலகத்திற்கான பொதுமொழி ஆங்கிலம் இருக்கு, அது படிச்சா எங்களுக்கு போதும், இந்தி தேவைப்பட்டா படிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்தி படிச்சா நாங்கள் வேலை வாய்ப்பு போக முடியுமா? வட இந்தியாவில் வேலை வாய்ப்பு இருக்கா? வட இந்தியாவில் படிச்சுட்டு பாடுறவங்களாம் இந்த கடையிலலாம் வேலை செய்யறவங்களாம் யாருன்னு பாருங்க, ஹோட்டலில் வேலை செய்யற யாரு பாருங்க, கட்டிட வேலை செய்யறவங்க யாரு பாருங்க, ரயில்வேல துப்புரவு பணியாற்ற அந்த தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்களை உருவாக்க மாநிலமாக இந்தி பேசும் மாநிலங்கள் மாறிவிட்டன. அப்போ நான் எதுக்கு ஃபெயிலியர் பாலிசி உள்ள போனோம்? தோல்வியடைந்த திட்டத்திற்குள் நாங்கள் எதுக்கு போகணும் தான் கேட்குறோம். அப்போ நீ என்ன சொல்றேன்னா, சர்வ சிக்ஷா அபியான் படி 2500 கோடி ரூபாய் நீ தரணும், தரமாட்டேங்கிற. ஏன் தர மாட்டேங்கிற? இந்தி படிங்கிற. அப்போ நீ வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டம், ஒரு மாநிலம் கல்வி கொள்கை சிறப்பாக இயங்கி கொண்டு இருக்குது, அதை முடக்குவதற்காக நீ கொண்டு வர. அப்போ நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ஆனால் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஆதரிக்கிறார் யாரு? எடப்பாடியார் ஆதரிக்கிறாரு. அப்போ நாம எதுக்கு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? யாரு உனக்கு முதல்ல? யாரு? ஒரு காலத்தில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே நடக்கும்? ராயப்பேட்டையில் நடக்கும், இல்லை ஜெயலலிதா வீட்டில் நடக்கும். போயஸ் கார்டனுக்கு போவாங்க, படையெடுப்பாங்க. அங்கே தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும். கூட்டணிக்கு தலைமை யாரு? அதிமுக கூட்டணி தான், அதிமுக தான் தலைமை வகுக்கும். ஆனால் இன்றைக்கு இதே தமிழ்நாட்டிலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 6 முறை எடப்பாடி டெல்லிக்கு போறாரு அமித்ஷாவை சந்திக்க. 10 முறை அமித்ஷா எங்க டெல்லி வராரு, ஆனா அங்க போக மாட்டேங்கிறாரு. எங்க? எடப்பாடியார் வீட்டுக்கோ ராயப்பேட்டைக்கோ போக மாட்டேங்கிறாரு. அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிடுறாரு, எங்க தங்கி இருக்காரு, ராஜ்பவனுக்கு வான்னு சொல்லிட்டு. ஆகவே தொடர்ந்து இது போல நீங்கள் இந்த அடிமை கட்சிகளை உருவாக்கி, இன்றைக்கு என்னோட தோழர் சொன்ன மாதிரி அதிமுக பிறந்தது யாரு? 5 இதே அமித்ஷா தான். இன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைக்கிறது யாரு? இதே அமித்ஷா தான். ஆக தொடர்ந்து இது போல திட்டங்களை நீங்க கொண்டு வந்த திட்டங்களா ஒன்னாவது உருப்படியா இருக்கா? சிஏஏன்னு கொண்டு வந்தீங்க, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கு. அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்காக கொண்டு வந்து முதலாக கடுமையாக எதிர்த்தது யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தார். அப்ப ஆட்சியில் கூட இல்லை, கடுமையாக எதிர்த்தார். எங்க மேலாம் வழக்கு இருக்கு அதை எதிர்த்ததுக்காக, முதல்வர் மேல கூட வழக்கு இருக்கு. அப்போ அதை கடுமையாக நீங்க எதிர்த்து ஒரு மோசமான திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தீங்க. கருப்பு பண ஒழிப்புன்னு சொல்லிட்டு பண மதிப்பை கொண்டு வந்தீங்க. பண மதிப்பில் என்ன சொன்னா, இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருவோம், எல்லாம் நான் பாகிஸ்தானுக்கு போகிற ஃபண்டெல்லாம் நின்றுடுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா கருப்பு பணம் ஒழியல, ஒன்றும் ஒழியல. நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவசரப்பட்டது தான் அதிகம், லைனில் நின்று செத்து சுண்ணாம்பாய் போனாங்க. ஆனால் அதே பீரியடில் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் உருவானார்கள். 50 கோடீஸ்வரர்கள் இருந்த இந்தியாவில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 300 கோடீஸ்வரர் உருவாகிட்டான். அப்போ எதனால் இந்த திட்டங்கள்லாம் மோசமான ஃபெயிலியர் திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் மேல் திணிக்காதே. அதுக்கேற்ற மாதிரி எல்லா மாநிலம் பாஜக இல்லாத அரசு ஆளுகிற மாநிலம் பார்த்தீங்கன்னா யாரை கொண்டு வந்து நிறுத்துறீங்க? உங்களுக்கு ஜனநாயக ரீதியாக உங்களால் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, வக்கு இல்லாத நீங்கள் கவர்னர்களை கொண்டு வந்து போடுறீங்க. யாரே இங்கே ஒரு ஆள் இருந்தார், நம்ம ரவி, அவர் நாகாலாந்தில் கவர்னராக இருக்கும்போது ஒரு சாதாரண அரசு அலுவலகத்தில் ஒருத்தர் ரிட்டையர் ஆனால் கூட சாயங்காலம் அவருக்கு ஒரு டீ காஃபி கொடுத்து ஒரு மாலையை போட்டு அனுப்புவாயா. பெரிய விழா நடத்தலைன்னா கூட குறைஞ்சது ஒரு டீ காஃபி கொடுத்து ஐயா போயிட்டு வாங்க, இவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனால் ரவி நாகாலாந்து விட்டு போகும்போது ஒருத்தர் திரும்பி பார்க்கல, அந்த முதல்வரே போல, அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸு போல, விட்டா போதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரு. அப்போ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தோழர்களாக எங்கிட்ட சொன்னாங்க, 2 ஐபிஎஸ் இறக்கியிருக்கிறோம், 2 ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் இறக்கியிருக்கோம். ஒரு ஐபிஎஸ் கர்நாடகாலேருந்து வந்திருக்காரு, இன்னொரு ஐபிஎஸ் நாகாலாந்து வந்திருக்காரு. சும்மா ஸ்டாலின் கண்ணில் விரல விட்டு ஆட்ட போறாரு பாருன்ட்டு. அந்த ஆடு அண்ணாமலையும் சாட்டையில் அடிச்சுக்கிட்டான், உருண்டான், புரண்டான், பட்டு அடிச்சான், கொட்டை போட்டான், என்னவோ பண்ணான். கடைசியில் அவனை ஃபியூஸை பிடிங்கி
போடா திரும்ப ஆடு மாடு மைக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஒரு படம் போட்டாங்க, காஷ்மீரி ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் கேரளா ஃபைல்ஸ் சொல்லிட்டு மோசமான படங்கள். இவர் என்ன பண்ணார், டிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு போய் ராஜ்பவனில் போய் கொடுத்தாரு, எங்கே நம்ம ரவி இருக்கிற இடத்துல போயிட்டு. ஆனால் அதுக்கான நிரூபணம் இல்லை, உன்னால் ஒரு வழக்கு தொடர முடியவில்லை, அறிவாலயத்தின் செங்கலை உருவிடும் அப்படின்னாரு. கட்சியில் பார்த்தா அவர் எங்கே போய் உருவிட்டுருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஐபிஎஸ் அநியாயம், அதாவது ஒரு கவர்னர் என்பவர், அவருக்கு என்ன வேலை, அரசு நலத்திட்டங்களை செய்யும், அதை ஆண்டறிக்கையாக படிக்கணும், அவ்வளோதான், அதுதான் அவனோட வேலையே. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ கவர்னர் இருக்கா, யாரோட பேர் ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு கவர்னர் இருந்தார், யாராவது சொல்லுங்க அவருடைய பேரை. ஞாபகம் இருக்காது, நமக்கு மறந்துடும். இதே ரவி நம்ம மறந்துடும் இன்னும் 3 மாசத்துல. ஆகவே நீங்களெல்லாம் நாமினேட்டட் போஸ்ட், உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் பிஜேபி சொல்வதை கேட்டுக்கொண்டு உன்னுடைய டெல்லி முதலாளிகளுக்கு கட்டுப்பட்டு 4 ஆண்டுகள் நீங்கள் வந்து எவ்வளவு குறைச்சல தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். அது நமக்கான கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு பாடல். அதே போல கர்நாடகாவில் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கு தான் முதல் மரியாதை. அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு முதல் மரியாதை. நாங்கள் தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை, ஜனகணமனையை அவமதிக்கவில்லை, கடைசியில் பாடுவோம். நம்மளாம் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க, எல்லா ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு ஜனகணமனை பாடுவாங்க. இதுதான் இது ஸ்கூல்ல இருந்து எல்லா நிகழ்ச்சியிலும் அதுதான். ஆனால் இந்த ஆள் வந்து புது உத்தரவு போடுறான், ஜனகணமனங்கிறது தான் முதல்ல பாடணும். இவன் வந்து ஒரு ஐபிஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தா 3 முறை சட்டசபையில் வந்து பெரியார் பேர் இருக்கு, அம்பேத்கர் பேர் இருக்கு, அதை நான் படிக்க மாட்டேன், உங்களோட திட்டங்களை நான் வந்து சொல்ல மாட்டேன். அப்போ என்ன வெங்காயத்துக்கு நீ வந்த கவர்னரா? நீ அப்போவே ரிஜெக்ட் பண்ண வேண்டியது தானே. அங்கே வந்துட்டு வெளிநடப்பு, உடனே வெளிநடப்பு, 3 முறை வெளிநடப்பு செஞ்சுட்டு அங்கே போய் ராஜ்பவனில் அந்த பேரை வேற மாற்றிட்டாங்க. இந்த பிஜேபி காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 அரசியல் தான் பண்ணுவான். ஒன்று உணவு அரசியல் பண்ணுவான், அதாவது அடுத்த தட்டை எட்டி பார்க்குறது, அவன் மாட்டுக்கறி சாப்பிட்றானா, அவன் கறி சாப்பிட்றானா, அவன் மீன் சாப்பிட்றானா, எது சாப்பிட்டா உனக்கு என்னடா, எனக்கு பிடிக்குது நான் சாப்பிட்றேன். மாட்டுக்கறி வச்சுருந்தா அவனை அடித்து உதைக்க வேண்டியது. மாட்டுக்கறி உணவை வந்து பீஃப் ஸ்டால் எங்கே பார்த்தாலும் வட இந்தியாவிலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் ஸ்டாலாக பார்க்க முடியாது. இங்கே வர ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு வட இந்தியா வந்து ரீல்ஸ் போட்டிருந்தான் திருப்பூரில். இதர் தேக்கோ இதர் மந்திர் ஹே, மந்திர் கே பாஸ் ஏக் பீஃப் ஸ்டால் ஹே, பாஸ் கே பாஸ் தோனோ தூக்கான் ஹே. அவன் என்ன சொல்கிறான்னா, 2 கடை இருக்குது பீஃப் கடை, மந்திருக்கு அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது, இந்த பக்கம் ஒரு கடை இருக்குது, கோவிலுக்கு பக்கத்திலே இருக்குது. இதுதான் தமிழ்நாடு, இங்கே இருக்கிறவங்க யாரும் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில்லுடித்தனம் பண்ணுறான். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை, நம்ம பாட்டுன்னு நம்ம கறி சாப்பிட்லாம் சாப்பிடுவோம், மீன் சாப்பிட்லாம் சாப்பிடுவோம், எது வேணா சாப்பிடுவோம், விரதமும் இருப்போம், எல்லாம் இருப்போம். ஆனால் இவர்கள் வந்து மாட்டுக்கறி அரசியல், உடை அரசியல். அதே போல் இந்த ரவி இந்த மாதிரி ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இன்னும் தொடர்ந்து இது போல திருவள்ளுவருக்கு காவி. திருவள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னார். அவர் எந்த மதத்தையோ எந்த கடவுளையோ போற்றி வணங்குபவர் இல்லை. அவருடைய திருக்குறள் 1330 குறளை எந்த இடத்துலையுமே எந்த மதமும் வராது, எந்த மொழியும் வராது, எதுவுமே வராது. பிறப்புக்கும் எல்லாருக்கும் எல்லா ஜாதியும் ஒன்று தான்டா, போடா ஜாதி இல்லை போடா அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து இவன் காவி போட்டு இவரை வந்து காவி திருவள்ளுவர் ஆக்குறான். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னக்கூடிய வள்ளலாருக்கு பட்டை போட்டு கொட்டை போட்டு அவர் எங்கால் தான் அப்படின்றான். என்ன நாடார்களுடைய மேல் சட்டை அணியக்கூடாது, அவர்களுக்கு முளைவரி போட்ட ஒரு மோசமான சமூகம் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தென் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை உண்டாக்கி நீ நிமிர்ந்து நில்றா, உனக்கு தாண்டா நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஐயா வைகுண்டரை நாங்கள் தான் உருவாக்கணும் அவருக்கு காவிப்பட்ட இதை ரவி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இன்றைக்கு பெயர் மாற்றம். அது பேர் வந்து மக்கள் பவனா. ஏடா மக்கள் பவன் நாங்கள் பார்த்ததே இல்லைடா. கிட்டத்தட்ட எனக்கு இந்த கிண்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான் இருங்க, திறந்து கொடுங்கடா, இப்போ அது போய் பார்க்கலாம்டா. ஏன்னா அவ்வளோ வேலை செய்கிற சிஎம்ஏ ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டு தான் வாழறாரு. இவனுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 50 ஏக்கர் இடத்துல ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்கிற ஒரு கவர்னருக்கு இவ்வளோ பெரிய வேலை. அதான் தான் அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடி போல நாட்டுக்கு கவர்னர். எடுத்துறியா, வெள்ளக்காரன் ஏதோ உருவாக்கிட்டு போனான். இன்றைக்கு அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய எல்லா மாநிலம் மம்தா பானர்ஜிக்கு எவ்வளோ பெரிய குடைச்சல், எவ்வளோ பெரிய. இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி வரும்போது செருப்பால் அடி பண்ணிட்டாங்க, நீ உன் வேலையை நீ தமிழ்நாட்டை வச்சுக்கிட்ட. ஏன்னா நம்ம முதல்வர் இப்போ வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார், எதுக்கு இவங்கள போய் விரோதம் பண்ணிக்கிட்டு வம்புன்னு சொல்லிட்டு சரி நீ எவ்வளோனா பண்ணுறா. இப்போ எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல. ரவி போயிட்ட பிறகு எங்கள் மாதிரி பேச்சாளர்களுக்கு கண்டென்ட் கிடைக்காம போயிடுச்சு. அந்த அளவுக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருந்தார் ரவி. அப்போ நீ வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிக்கிட்டு என்ன ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கி கொண்டு திருப்பரங்குன்றம் எப்படா பிரச்சனை கிடைக்கும்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற பிரச்சனையை உருவாக்குற. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜட்ஜு, அந்த ஜட்ஜு பார்த்தீங்கன்னா
அதாவது எல்லா அணியும் இருக்குது. எப்படி திமுக எல்லா அணியும் இருக்கோ அதே மாதிரி பாஜக எல்லா அணியும் இருக்குது. கூடுதலாக ஒரு அணி மட்டும் பாஜக இருக்குது. அது என்ன அணினா நீதிபதிகள் அணி. அவங்ககிட்ட போயிட்டு ஒன்றுமே வேணாம், நீங்கள் வந்து திமுக அரசு ஒரு திட்டம் போடுது, அல்லது திமுக அரசு ஒரு கொள்கையை கொண்டு வருது, அதுக்கு ஸ்டே வாங்கணுன்னா வெறும் வெத்து பேப்பர் எடுத்து போயிட்டு ஃபைல் பண்ணிவிட்டு ஸ்டே மேபி கிராண்டட்னு சொல்லிட்டு மதுரை பெஞ்சில் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், உடனே ஸ்டே கொடுத்துருவார். படிக்க கூட மாட்டாங்க, அடுத்த நிமிஷமே ஸ்டே கொடுக்கறது இந்த நீதிபதிகள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி மேலே கொட்டுன்னு கொட்டுறான். எதிர்கெடுத்தாலும் இடி கேட்டால் ஊழல். ஏண்டா ஊழல் பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா? இன்றைக்கி நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே, அந்த கூட்டணியில் எல்லாமே ஊழல்வாதி தான். நான் இங்கே வெளிப்படையாக சொல்கிறேன், அதிமுகவினுடைய செயலாளர் மறைந்துவிட்ட ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாங்க. அவருடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் 4 ஆண்டு காலம் உள்ளே இருந்துட்டு வந்தாங்க. அவரோட கூட்டணி வச்சுட்டு நீ ஊழல் பேசுகிற. அப்புறம் வாரிசு அரசியல் பேசுகிற. என்ன வாரிசு அரசியல்? ஜி.கே. வாசன் யார்? அன்புமணி ராமதாஸ் யார்? இவங்களாம் யார்? இவங்களாம் வந்து என்ன நேரடி அரசியலில் வந்தவங்களா? எல்லாருமே ஒரு பேக்ரவுண்டு, அப்பாவோட பேக்ரவுண்டில் வந்தவங்க தான். ஆக வாரிசு அரசியல் நீ சொல்ல முடியாது, ஊழல் என்று சொல்ல முடியாது. ஆகவே தொடர்ந்து இது போல நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் மேல் வஞ்சிக்கக்கூடிய இந்த திட்டங்களை நீங்கள் அறிவிக்கிறீங்க, இடி வரி அறிவிக்கிறீங்க. இப்போ ஒரு காவல் நிலையத்தில் ஒரு காவல்துறை லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. நீங்கள் யாரை போய் தண்டிக்கணும்? அந்த காவல்துறை அதிகாரியோட டேபிளை தான் போய் நீங்கள் சர்ச் பண்ணணும். அதுதான் சிபிஐ பண்ணோம், அதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணோம். அப்போ நீங்கள் நேராக போய் ஐஜி ஆஃபீஸை போய் ரெடி பண்ணுவியா? அது எவ்வளோ பெரிய குற்றம். டாஸ்மாகில் 10 ரூபாய் வாங்கிட்டாயா, 87 கேஸ் இருக்குது. எடப்பாடி காலத்தில் போடப்பட்ட 87 கேஸை தூசு தட்டி ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆகும் போதே பேட்டி கொடுக்குற 1000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லிட்டு. அப்போ நீ என்ன பண்ற? தீர்ப்பை முன்னமையே எழுதி வச்சுக்கிட்டு நீ போய் உள்ள போய் ரெய்டு பண்ற. எங்க போய் ரெய்டு பண்ற? எம்டி டாஸ்மாக் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போய் ரெய்ட் பண்ற. அங்க இருக்கக்கூடிய பெண்களை 2-3 நாட்களாக அடைத்து வைத்து அவர்களுக்கு செல்போனை பிடிக்கிட்டு அந்த எம்டியை வீட்டுக்கு போக விடாம, டாய்லெட் போக விடாம, ரெஸ்ட் ரூம் போக விடாம அவர்கள் துன்புறுத்தி 1000 கோடி ரூபாய் ஊழல். செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம். அது இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஃபிலிம் டைரக்டரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து அவர்கள் துபாய்க்கு இருக்கும்போது அவங்கள சம்மன் பண்ணுறேன். அப்போ இந்த கோர்ட்டு குட்டுன்னு குட்டுறான். என்னடா அவங்களோட ஈடி நீ எப்படி பண்ணலாம்? 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டத்தை வேணும்னே திமுக மீது அவதூறு சுமத்துவதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கெஜ்ரிவால் மேலே ஒரு வழக்கை போட்டீங்க, தீர்ப்பு வந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மதுபான கொள்கையில ஊழல் சொல்லிட்டு பாவம் அந்த ஆளை கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் ஜெயிலில் வச்சிருந்தீங்க. அவருடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை 1.5 ஆண்டு காலம் ஜெயிலில் வச்சிருந்தீங்க. உடல்நலம் குன்றி கூட அவர் கேட்டு பொருள் கூட கொடுக்கல. இந்த அரசு திகார் சிறையில் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சிபிஐ போட்ட வழக்கு டோட்டல் ஃபெயிலியருங்க, டோட்டல் ஃபெயிலியர். அப்போ உன்னோட சிபிஐயும் இடியும் இன்கம் டேக்ஸும் எதுக்கு இருக்கு? உன்னுடைய ஏவல் நாய்களாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மேல எந்த அமைச்சர் மேலும் நீ வந்து உடனடியாக கேட்டா ஊழல் பண்ணிட்டாங்க. எங்க கிட்ட இடிஐ சிபிஐ இன்கம் டாக்ஸ் இருக்கிட்டியா எல்லா பிஜேபி காரத்துக்கு உள்ள போட்டுருவோம் நாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஊழல்வாதிகள். அந்த அளவுக்கு கர்நாடகாவில் எதுக்கு ஆட்சி ஒழிஞ்சுது? மிகப்பெரிய ஊழல் நடத்தவே தான். ஆந்திரா தெலுங்கானாவில் எப்படி ஒழிஞ்சுது? மிகப்பெரிய ஊழல் நடத்தவே தான். ஆகவே நீங்கள் ஒன்றும் ஒரு பெரிய யோக்கியன்கள் இல்லை. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் சுஷில்குமார் சிண்டாவும் இப்போ இறந்துட்டாரு, அஜித் பவார் அவரும் எவ்வளோ பெரிய ஊழல்வாதியாக இருந்தாங்க. மேற்கு வங்காளத்தில் எத்தனை எம்பிக்கள் விலைக்கு வாங்கினீங்க? எத்தனை ஜனநாயக படுகொலை நீங்கள் நிகழ்த்திருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுறீங்களா? ஸ்டாலின் ஜனநாயகவாதி இல்லை நீங்கள் சொல்றீங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்காரு, மக்கள் நல்ல திட்டங்களை செய்கிறாரு. கல்விக்கு எதிராக நீங்கள் ஒன்று உருப்படியாக செய்கிறீங்களா? இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொல்றாரு, ஜல்ஜீவன் திட்டத்தின்படி 3000 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்கல, அதை நீ மறைக்கிற. எங்களுக்கான ரயில்வே திட்டங்களை முடக்கிற. ரயில்வே மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி தர மாட்டேன்ற. 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு வந்து ஃபண்டு தர மாட்டேங்கிற. அதன் பிறகு இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு வந்து அனுமதி ஓசூரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு அனுமதி தர மாட்டேங்கிற. ஆக தமிழ்நாட்டினுடைய எல்லா திட்டங்களையும் முடக்குவதற்கு, எல்லாவற்றையும் நீங்கள் முடக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது அப்போ ஏன் எங்களுடைய முதல்வர் சொல்ல மாட்டாரு? எங்களுடைய இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை முடக்குவதற்காக எல்லாரையும் இறக்கி விடுறீங்க. இதே அதில் அந்த எங்கள் தோழர்கள்லாம் பேசிட்டு திரும்ப பேச விரும்பல. இந்த தற்கூரிகளும் இந்த ஆமை குஞ்சுகளும் வந்து பிஜேபியோட பிடிஎமாக செயல்பட்டு கொண்டு இன்றைக்கு எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நெருக்கடியை இந்த மோடி அரசு தந்து கொண்டிருக்கிறது. அதை தோல் உறுத்தி காட்டுவதற்காக தான் நாங்கள் வந்து இந்த கூட்டங்களை போட்டுட்ருக்கோம். இன்றைக்கு எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சட்டங்கள் வந்துச்சு ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக. மோசமான சட்டம்.
அந்த மோசமான சட்டங்களை எதிர்த்தது யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்த்தாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எதிர்த்தார். எடப்பாடியார் ஆதரிச்சார். கேட்டா நான் ஒரு விவசாயி, எனக்கு தான் அதை பத்தி தெரியும் அப்படின்னாரு. அதன் பிறகு நம்ம ஆடு அண்ணாமலை இந்த விவசாய சட்டத்தில் இருக்க கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், அதை நிறைவேற்றி தருவோம். கிட்டத்தட்ட 100 பேர் செத்தாங்க. பஞ்சாப்ல எலெக்ஷன் வரப்போகுதுன்னு மோடி அரசு அதை திரும்பப்பட்டது. எங்க போனீங்க நீங்க? அப்போ அண்ணாமலையும் பழனிசாமி எங்க போனீங்க? சிஏஏ திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எதிர்த்தாரு. எஸ்ஐஆர் மேற்கு வங்காளத்தில் யூபியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருடைய பேரா எடுத்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் பேர் இப்ராஹிமா? இல்லவே இல்லை, போனா. அவங்க பேரு நூர்ஜஹானா? இல்ல, ஓட்டு இல்லை என்று தெளிவாக கிட்டத்தட்ட 1.5 கோடி முஸ்லிம்களுடைய பெயர்கள் நீங்க எடுத்தீங்க. அதை முடிச்சுக்கிட்டாரு நம்முடைய முதல்வர். நீ இனிமே இந்த திட்டம் இங்க பலிக்காது சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு. அதன் பிறகு வேற வழியே இல்லாம இங்க இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் நமக்கு பணிந்தது. ஆகவேதான் மிக குறைந்த அளவில் இந்தியாவிலேயே இங்கு நீக்கங்கள் நடைபெற்றிருக்கு. ஆகவே எல்லாமே மக்களுக்கு விரோதமான திட்டங்களை நீங்க திணிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுடைய ஆட்சிக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ. இன்னைக்கு இன்னொரு கவர்னர் ஒருத்தர் வராரு, அதுவும் ஆர்எஸ்எஸ் கேங்கு தான், அதுவும் ஆர்எஸ்எஸ் ஸ்கூல்ல படிச்சவர் தான், அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி தான். ஆக அவர் கோவாவில் இன்றைக்கு எவ்வளவு மோசமான படுகொலை அவர் நிகழ்த்திட்டு வர்றாரு. நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். கோவாவில் அதிகமாக ஜெயிச்சது 25 தொகுதிகளை காங்கிரஸ் தான், குறைவா ஜெயிச்சது பிஜேபி. ஆனால் அவுட்ரேட்டடா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கிறதுல இப்ப வரக்கூடிய கவர்னர் முதல் பங்கு ஆட்டினார். அதே போல மணிப்பூர்ல ஆக ஜனநாயக படுகொலையை இன்னைக்கு நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் ஜனநாயக படுகொலை நிகழ்த்து. நீங்க நடத்தாத ஜனநாயக படுகொலையா இங்க நடக்க போகுது? எப்பேற்பட்ட ஜனநாயக படுகொலை நீங்க இன்னைக்கு பீகார்ல நடத்திருக்கீங்க. நிதிஷ்குமாரை முதல்வராக அறிவித்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவரை மேல் சபை உறுப்பினர் ஆகிட்டு ஒரு பொம்மை ஆட்சியை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு பிஜேபி ஆளப்போகுது. அதே நிலை தான் இன்னைக்கு எடப்பாடியாருக்கு வரப்போகுது. எடப்பாடியாருக்கு நாளைக்கு இதே நிலைமை தான் வரப்போகுது. அப்படியே தோல்ல கை போட்டு இறுக்கி ஆளை காலி பண்ணிட வேண்டியது. மகாராஷ்டிராவில் சிவசேனா ஒழிக்கப்பட்டது. அதே போல இவர் நம்ம ஆந்திராவிலே இதுக்கு முன்னாடி இந்த ஒரு முதலமைச்சர் அவர் ரெட்டி, அவர் பேர் என்னப்பா, ஜெகன்மோகன் ரெட்டி ஒழிச்சிங்க. இவர்கள்லாம் சங்கியா இருந்தவங்க தான், சங்கி ஆதரவு. கெஜ்ரிவால் அரசங்கியா இருந்தாலும் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு எப்படியா ஜெயிச்சு தொலையான அதுவும் பண்ணாம அரசங்கியாயி இன்னைக்கு உன்னையும் ஒழிச்சுட்டான். வேலையில ஒவ்வொன்னு கதறான். என்ன கதறி என்ன பிரயோஜனம்? தூக்கி உள்ள போட்டா இல்ல உன்னோட ஊழல் வழக்கை நிரூபிக்க முடியல. ஆனால் உன்னோட ஆட்சி ஒழிக்கப்பட்டது அல்லவா? ஆகவே தொடர்ந்து இது போன்ற மக்கள் விரோத திட்டங்களை, பெயர் மாற்ற அரசியலை, அலகாபாத்னு ஒரு ஊரு, அந்த ஊர் பேரை பிரயாக்ராஜ்னு மாத்திட்டான். அவுரங்காபாத்னு ஒரு ஊர், அதை பேரை மாத்திட்டான். அதன் பிறகு இப்போ என்னடானா ஹைதராபாத்ல மட்டும் ஜெயிச்சு ஹைதராபாத் பேரையை மாத்திருப்பான். பேர் மாற்றுவதற்காக ஒருவ இன்றைக்கு கேரளா என்பது கேரளம் என்று அழைக்கப்படும்னா அது பரவாயில்ல, ஏன்னா அவரோட ஒரிஜினல் பேரு கேரளம் தான். அதே போல நம்ம மெட்ராஸ் இருந்தது, அது ஒரிஜினல் பேர் நமக்கு சென்னை. அதை பாரி கொண்டு வந்தா எந்தெந்த ஒரு பாயிங்க பேர் இருக்கோ, எந்தெந்த ஒரு இஸ்லாமியர் பேர் இருக்கோ அதை மட்டும் மாற்றுவேன். அப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு யூபியில கிட்டத்தட்ட 240 எம்எல்ஏ இருக்கான். இதுல பிஜேபியில எம்எல்சியோட சேர்த்து ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. அங்க இருக்கிறதுல இஸ்லாமியர் மக்கள் தொகை அதிகமான ஒரு யூபி. அப்போ உன்னுடைய திட்டங்கள் தான் என்ன? ஆக இஸ்லாமியருக்கு எதிராக வெறுப்புகளை விளைவித்துக் கொண்டு மீண்டும் தமிழகத்தின நல்ல திருப்பரங்குன்ற விஷயம் பத்தி பேசுறாங்க. ஒரு சாதாரணமா நம்மால் பார்த்தீங்கன்னா மிக மதத்தை கடந்து போயிட்டே இருப்பான். இப்ப கூட ரம்லான் நோன்பு நடக்குது, எனக்கு கஞ்சி தராங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கள் வாங்க நோன்பு திறக்கலான்றாங்க. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைப்பா, நாங்கள் நோன்புலாம் திறக்க வரமாட்டோம், நாங்கள் நோன்பு திறக்க வரமாட்டோம் சொல்லி நாங்கள் ரெஃப்யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் அரசியல் கட்சிக்காரங்க போய் நோன்பு திறக்கிறாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க. இப்போ நம்மால் போவோம் நேராக நாகூர் தர்காவில் போயிட்டு நாகூர் ஆண்டவர் வாங்கிட்டு அங்கே பூதி வாங்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு நேராக வேளாங்கண்ணி போவான், மெழுகுவத்தி கொளுத்துவான். அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜரையும் தொழுதுட்டு வந்துக்கிட்டே இருப்பான். இவனுக்கு 3 தான். அது கேட்டால் அவர் நாகூர் ஆண்டவர், இவர் வேளாங்கண்ணி மாதா, இவர் சிதம்பரம் நடராஜன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவன் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மத வேற்றுமையை விளைவிக்கின்றீர்கள், துணி அரசியல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தா ஹிஜாப் போடக்கூடாதுன்னு கர்நாடகாவில் எவ்வளோ ஒரு மாணவிக்கு ஹிஜாப் போட்டு வந்தா அந்த ஸ்கூல்லேயே நீங்கள் சேர்க்கல. இப்போ வந்தார் நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, அது ஒரு டாக்டர் அவங்க ஹிஜாப் போட்டுக்கிட்டு பணியில் சேர வரும்போது அவங்கள புர்காவை தூக்கி நீ பார்க்குற. என்ன ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். அப்போ நிதிஷ்குமாரையே நீ பிஜேபி ஆளாக மாற்றி விட்டாய், உடை அரசியல் செய்து கொண்டு. ஆக
தமிழ்நாட்டின் மீது நல்லிணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் மீது ஒரு கோவிலில் விளக்கேற்றுறது இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். அவ்வளோதான், கடந்து போயிடணும். மதத்தை அரசியலில் புகுத்தாதீங்க. மதத்தை அரசியலில் புகுத்தவே வேண்டாம். அவன் பாட்டு அவன் மதத்தை கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். இங்கே எல்லா மக்களும் ஒன்று தான். கள்ளழகர் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூட அந்த கள்ளழகர் பழமுதிர்ச்சோலையிலிருந்து அழகர் கோயிலேருந்து மதுரையை நோக்கி வரும்போது வழிமுழுக்க மோர் தரவன் யாரா பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் தரான். வழிமுழுக்க மோர் எதிர்கொண்டு அழைப்பது கூட இஸ்லாமியர்கள் அழைக்கின்றார்கள். கந்தூரி விழா நடக்கும்போது மீசாகிப்பட்டியில் நம்ம மக்கள் அல்லா சாமியை போயிட்டு கும்பிடுறான். இதோ மசூதிகளில் போனீங்கன்னா எல்லா தொழுகை வேலையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் கழி குழந்தைய வச்சுட்டு நிற்பாங்க. கை குழந்தை வச்சுக்கிட்டு பாய் எங்களை மந்திரிச்சு விடு பாய், 3 நாளாக குழந்தைக்கு மாந்தம் சொல்லுவாங்க. ஆக இங்கே மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்களை பிரித்தாள்வதற்கு டெல்லி செயல் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக திட்டங்களை முடக்குவதற்கு செயல் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. ரயில்வே திட்டங்களை நீ நிறைவேற்ற மாட்டேன்ற, ரயிலை மட்டும் விடுற. கேட்டால் வந்தே பாரத் நாங்கள் தான் விட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா? தேஜஸ் எக்ஸ்பிரஸ் விட்டு அது ஒரு பெரிய சாதனையா? காங்கிரஸ் அரசு விட்ட ரயில் திட்டங்களை நான் சொல்லட்டுமா? ராஜதானி எல்லா தலைநகருக்கும் போகக்கூடிய திட்டம். அவன் ஏதாவது பெருமைப்பட்டுக்கிறானா? சாதாரண ஒரு எம்பியை கூப்பிட்டு கொடியாட்டிட்டு நீ தான்டா போடா இனாகிரேட் பண்ணுறான்னுவான். கரீப் ரத்னு ஒன்று விட்டான், அதாவது யாராவது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இனாகிரேட் பண்ணுவார். அதே போல் துரந்தோன்னு ஒன்று விட்டாங்க, சதாப்தின்னு ஒன்று விட்டாங்க. எவ்வளோ ரயில்வே திட்டங்களை அவர்கள் நிறைவேற்ற. ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரதமர் வந்திருப்பாரா, யாராவது வந்திருப்பாரா? சாதாரண ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ துவக்கி வச்சுட்டு வானா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரதமர் வரைக்கும் காத்துட்டு இருக்கு எல்லா திட்டங்களுக்கும், வந்தே பாரத்துக்கு. ஆக ரயில்வே திட்டங்களை நீங்கள் ஒரு பெரிய பெருமையாக கருதுறீங்க. ஆக எங்களுடைய திட்டங்களுக்கு நிதி தர மறுக்கின்றீர்கள். இன்றைக்கு தமிழ்நாடு இந்த 5 ஆண்டு காலத்தில் பெற்ற வளர்ச்சி எவ்வளோ பெரிய வளர்ச்சி. இதே 10 ஆண்டு காலம் எடப்பாடியாக இருந்தார், எவ்வளோ கீழே போச்சு தமிழ்நாடு. எவ்வளவு என்ன திட்டங்கள் நீங்கள் நிறைவேற்றினீங்க? எடப்பாடியாரால் நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் என்று சொல்லி திரும்ப நீங்களால் கேட்க முடியும், ஓட்டு கேட்க முடியுமா? இதை எங்கள் தோழர்கள் சொன்னாங்க. நேற்று முதல்வர் படிக்கிறார், மூச்சு இறைக்குது. அவ்வளவு திட்டங்கள், அவ்வளவு நற்பணிகள். எல்லா படிக்கணுமா? உங்களுக்கு 1000 ரூபாய். மேற்படிப்பா படி 1000 ரூபாய். உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கோச்சிங் கொடுக்கணுமா? அதுக்கு நான் முதல்வன் திட்டம். உங்களுக்கு டெல்லிக்கு போயிட்டீங்களா, அங்கே உங்களுக்கு தங்கறதுக்கு தமிழ்நாடு ஹவுஸில் இடம் என்று சைக்கிள் கொடுக்கறதுல அது ஜெயலலிதா தான் கொண்டு வந்தார். ஆனால் அந்த திட்டத்தை இவர்கள் டிராப் அவுட் பண்ணல, தொடர்றாங்க. கணிப்பொறி வழங்கியது ஜெயலலிதா தான், ஆனால் அது தொடர்றாங்க. ஆகவே படிப்பதற்கான எல்லா வேலைகளும் செய்யுது. இன்றைக்கு MSME என்று சொல்லப்படுகின்ற தொழில் முனைவோர்களே இந்தியாவிலே பெண்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆக பல தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வராங்க. இன்றைக்கு குஜராத்தில் பல தொழிற்சாலைகள் வருதுன்னா அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பார்சிகளும் அம்பானிகளும் அதானிகளும். ஆனால் இங்கே கஷ்டப்பட்டு முதல்வர் வெளிநாடு போய் எப்படியோ சாஜா பண்ணி எல்லாரையும் எப்படியோ ஒரு வேலை பண்ணி கொரியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கம்பெனியை திறந்து வேலைகளும் வேலை வாய்ப்புகளும் உருவாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடினப்பட்டு எல்லா வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரோம். மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வரோம், புதிய விமான நிலையங்களை கட்டுறோம், டைடல் பார்க்குகளை கட்டுறோம். இன்றைக்கு வட இந்தியாவிலே எத்தனை டைடல் பார்க் இருக்கு? டெல்லியை நோய்டாவை விட்டால் வேற எங்கேயுமே இல்லை. புனே தான். மேற்கு வங்காளத்தில் இருக்கா? இல்லை. ஹைதராபாத் தான், பெங்களூர் தான், அதுக்கடுத்து சென்னை தான். ஆக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலைஞர் மிக நல்ல ஒரு கணித்து ஒரு டைடல் பார்க் என்று உருவாக்கி சாஃப்ட்வேர் ஐடி பார்க் என்ற OMR சாலை ஐடி பார்க்காக உருவாக்கி ஐடி காரிடாரை உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஐடி பணியில் வேலை செய்கிறாங்க. ஆக இந்த திட்டங்களை எல்லாம் சீர்குலைப்பதற்காக மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு, இஸ்லாமியர் வெறுப்பு. ஒருத்தர் இருக்கான் IITயில், காமக்கோடின்னு பேர் அவருக்கு. என்ன அவர் பாப்பா ஒருத்தர், அவர் ஏடா IIT என்பது ஆராய்ச்சி பண்ணுவதற்கு, நீ என்ன ஆராய்ச்சி பண்ற? பசு கோமியம் குடிச்சா நல்லதுன்ட்டு. நீ குடிப்பியா முதல்ல? அவருக்கு பார்த்தீங்கன்னா பாரத ஏதோ ஒரு விருது ஒன்று கொடுத்துருக்கான். சரி, இப்போ அவருக்கு மிகப்பெரிய விருது. அந்த விருது அவருக்கு கொடுத்துருக்கான். என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டாரு? கோமியம் நல்லது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு திட்டமாடா? இதெல்லாம் ஒன்று பசு அரசியல் பண்ண வேண்டியது. பசு குண்டர்களும் வடநாட்டில் பசு குண்டர்களையும் ஒருத்தர் இருக்கிறான். பசு மாட்டை தூக்கிட்டு போனா கொள்றது, பசு மாமிசத்தை எடுத்துட்டு போனா கொள்றதுன்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த பாச்சா இங்கே பலிக்காது. ஏன்னா எங்களுடைய முதல்வர் டேர் டெவல அறிவிச்சிட்டாரு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், அவ்வளோதான். ஆனால் இங்கே எடப்பாடியார் என்ன பண்ணுறாரு? காவல் ரவுடி பசங்க கொல்லப்படுறது, ஆதாய கொலைகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உலகத்தில் 0% கிரைம் ரேட் இருக்கக்கூடிய நாடுகளே இல்லை. இப்போ நீங்கள் அரேபிய நாடுகளில், முஸ்லீம் நாடுகளில் போயிடுச்சுன்னா
ஏதாவது ஒன்றுனா எல்லாத்தையும் கட் பண்ணிடுவான். ரேப் பண்ணியா அதை கட் பண்ணிடுவான், திருடினியா கையை கட் பண்ணிடுவான், என்ன வேற ஏதாவது பொண்ணு பின்னாடி போனியா காலை கட் பண்ணுறோம். அப்படி இருந்து தொடர்ந்து குற்றங்கள் நடந்துதான் இருக்கு. அங்கே ஜெயில் இருந்து தான் இருக்கு. இதை விட மோசமான ஜெயில் தண்டனை அமெரிக்காவில் இருக்கு. அங்கே குற்றங்கள் குறையில. அங்கே குற்றங்கள் வந்து நடந்து தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் அந்த குற்றங்களை கண்டுபிடித்து மக்களை தண்டிக்கிறோம்னு தான் முக்கியம். ஆகவே விஜிலண்டா இந்த அரசு இருக்கு. இம்மீடியட்டாக அரசு செய்யப்படுகிறார்கள். இப்போ கூட 3 மாதத்துக்கு முன்பாக ஒரு கோவையில் ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டால் 3 மாத தண்டனை வாங்கி தந்திருக்கிறோம். கோட்டூரில் ஒருத்தன் வந்து ஒரு பெண்மணியை வந்து அவர் ரேப் பண்ணான், அது தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆக எவ்வளவு சீக்கிரமாக இந்த அரசு செயல்படுது என்பதை பார்க்கணும். அதே போல ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஒரு கமிட்டி நியமிச்சிருக்காங்க. ஆகவே இதையெல்லாம் சீர்குலைக்க வேண்டும் என்று மீண்டும் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று டெல்லியின் தூண்டுதலின் பேரால் இருக்கு. அதான் இங்கே முதல்வர் நேரடியாக அறிவிச்சாரு, இந்த போராட்டம் இங்கே இருக்கிற அல்லு செல்லுங்க கூடலாம் இல்லை, அல்லு செல்லுங்க பேர் அவர் சொல்றதே இல்லை, நாங்கள் தான் சொல்றோம், வேற வழி இல்லாம. நீங்க யாருன்னு பார்த்துங்க, எது அல்லு எது சில்லு. நீங்க உங்களுக்கு ஒன்று அணில் குஞ்சு, இன்னொன்று ஆமை குஞ்சு. என்ன நிறைய பேசுங்க, எங்களுக்கு இப்போ கண்டென்ட்டே நீங்க தான், புரியுதா? எங்களுக்கு ரவி கூட போயிட்டாரு, கவர்னர் போயிட்டாரு, அவருக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருந்தாரு. ஹெச் ராஜா உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டாரு, அவங்களும் கண்டென்ட் கொடுத்து அவங்களும் போயிட்டாங்க. ஆக இப்போ நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க வெளியில பேசணும், உங்களுடைய பெண்களை பேச வைக்கணும், தற்கூரிகளை பேசுங்க, பேசி பேசி உங்களுடைய மடமைத்தனத்தை வெளிப்படுத்துங்கள். ஆகவே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், வெல்வோம், முதல்வரின் கரத்தை வலுப்படுத்துவோம். வருகின்ற தேர்தலிலே நாம் தொடர்ந்து இந்த ஆட்சி நீடிப்பதற்கு கண்டிப்பாக நீடிக்கும். ஏனென்றால் அந்த அளவிற்கு பணிகளை இந்த அரசு ஆற்றி இருக்கிறது, மக்களுக்கு எல்லா விதங்களும் உதவி செய்திருக்கிறது. எந்த வாக்குறுதி எல்லாம் வந்து ஓசி, எந்த வாக்குறுதி எல்லாம் வீண் சொன்னீங்களோ அதையே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏலம் விடுவாங்க, பாண்டியராஜன் படத்தில் 6-7 பேர் பைத்தியங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருவான். என்ன அவர் வந்து நம்ம பயில்வான் ரங்கநாதன் வந்து ஏலம் விடுவார், 1000 ரூபாய் அப்படின்வார். உடனே எதிர்க்கிற ஒரு பைத்தியம் சொல்லும் 1500 ரூபாய், இன்னொரு பைத்தியம் 2000 ரூபாய் என்னும், இன்னொரு பைத்தியம் 3000 என்னும், அப்புறம் பிம்பிலிக்கி பிலாப்பி என்னும். அந்த மாதிரி தான் இந்த விஜய் பழனிசாமி எல்லாம். இவர் 1000 ரூபாய் கொடுத்தா நான் 1500 ரூபாய், அது இன்னொரு பைத்தியம் 2500 ரூபாய். இப்படி சொல்லி நீங்கள் வந்து எந்தெந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் கேலி பேசினீர்களோ அதையெல்லாம் நீங்களே மறுமொழிந்திருக்கிறீர்கள். ஆகவே தொடர்ந்து இந்த ஆட்சி நிலை பெற வேண்டும், நிற்க வேண்டும். அதற்கு நாம் உறுதியாக நிற்போம். யார் வேட்பாளர்லாம் பார்க்காதீங்க, அவ்வளவுதான். வேட்பாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது கூட்டணி வேட்பாளராக இருந்தால் அவரை ஆதரிப்போம். தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவோம். பாஜக அடிமைகளையும் பாஜகவுடைய ஊதுகுழல்களையும் தூக்கி எறிவோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.